சொத்து வரி குறைந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 2021 முறை முன்னாடி நம்ம என்ன வரி கட்டணும், இப்ப என்ன வரி கட்டணும், நீங்களே நினைச்சு சிந்திச்சு பாருங்க. அதே போல கேஸ் மானியம் கொடுத்தானா இல்ல, நம்ம பாரத பிரதமர் கொடுக்கிறார். அதே போல மது விற்பனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 55,000 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துட்டு இருக்குங்க. பட்டவர்த்தனை தெரியுது, இன்னைக்கு பாடலுக்கு 10 ரூபா வாங்குறான், நம்மளும் போய் வாங்கி குடிச்சுட்டு தான் வர்றோம். 10 ரூபா கூட கொடுக்குறான். எவனை உனக்கு கேட்கிறோமா? கேட்க முடியாது. கேட்டா அவங்க மேல வழக்கு. நீ என்ன கேட்கிறா? இது செந்தில் பாலாஜி டீம், நாங்க கரூர் டீம், கரூர் கம்பெனி டீம். இன்னைக்கு கனிம வளங்கள் சுரண்டப்படுதுங்க, கனிம வளங்கள் சுரண்டப்படுது. எவ்வளவு கழிவு வளம் கொள்ளையடிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தேர்தல் நிற்கும் போது சொன்னார், என்னைய நீங்க ஜெயிக்காதீங்க, எம்எல்ஏ ஆக்குங்க, ஸ்டாலின் ஆட்சியில் அமர்த்துங்க. ஸ்டாலின் அந்த போடும் கையெழுத்து, முதல் கையெழுத்து போடுவர்கள் நீங்க 3000 வண்டி உள்ள போய் காவிரத்துல மண்ணலாம் அப்படின்னு சொன்ன அமைச்சர் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி. இந்த போன்ற ஊழல் அமைச்சர்கள், ஏவா வேலு ஊழல் குற்றவாளி, பொன்முடி ஊழல் குற்றவாளி, கே என் நேரு ஊழல் குற்றவாளி. ஒரு அமைச்சர் மீது கூட ஊழல் இல்லாத அமைச்சரே கிடையாது. இதுல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நம்ம மாவட்டத்தில் வந்தா பொறுப்பாளர். அவர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு திட்டங்களை இருந்து வரட்டாரு. உதயநிதி எங்கே போனாங்க முன்னாடி போய் நான் செட் பண்ணி கொடுக்க போயிடுவார். முன்னாடியே நான் சொன்னேன் இங்க போகணும் வரணுங்கிறது அவர் செட் பண்ணி கொடுக்க முன்னாடியே போயிடுவார். ஏன்னா அவர் ரசிகர் மன்ற தலைவரே உதயவர் தான், அன்பில் மகேஷ் தான். அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து தலைவர் எங்க போனாலும் முன்னாடி போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் கொடுக்கறது அவரோட வேலை, மக்களுக்கான வேலை. இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு ஆசிரியர்கள் போராடுறாங்களே, அவங்களை கூப்பிட்டு பேசுவோம், அவங்களுக்கு என்ன தேவை இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி ஆசிரியர்கள். ஏன்னா ஒரு போர்ல ஊழலுங்க, ஒரு எக்ஸாம் நடத்த தெரியல. நீங்க ஆட்சியில்